வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்று 691வது மகரந்த சித்தரல் மிக அழகாக மலர இருக்கின்றது. இலங்கையில் வடமராட்சி கரவெட்டியை பிறப்பிடமாக கொண்டவர். நிதித்துறையில் கணக்காளராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அத்தோடு ஐரோப்பாவில் கால லயத்தை முதன்முறையாக டிஆர்டி தொலைக்காட்சியில் கொடுத்து தொகுத்து வழங்கியவர் என்று அறிய முடிகின்றது. அத்துடன் கவிதை, அரசியல், ஆய்வு கட்டுரைகள் போன்றவற்றையும் எழுதி வருபவர். உலக அமைதி பயணங்களில் சர்வதேச ரீதியாக இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர். அதாவது யூனிவர்சல் பீஸ் ஆஃப் ஃபெடரேஷன் என்ற அமைப்பிலும் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதை பற்றி நாங்கள் விரிவாக கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று ஒரு சமூகம் பெண்களை பற்றிய ஒரு அக்கறையோடு செயற்படுகின்றவர். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், அருமையானவர் என்று கூறலாம். அத்தகைய நிலா பாலா அவரை இன்று சந்திக்க இருக்கின்றோம். இது 2வது தடவையாக எம்மோடு இந்த மகரந்த சிதறல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் என்பதும் மிகவும் ஒரு மகிழ்வான விடயம். வணக்கம் நிலா பாலா அவர்களே. வணக்கம் மகரந்த செல்வி நேர்ச்சி பா டிவி நிறுவனம் அங்கு பணிபுரிவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி நன்றி. உண்மையாக நாங்கள் இன்று ஒரு மக்கள், அதாவது குடும்பம், சமூகம், அவர்களுடைய அமைதி குறித்து அது முக்கியமாக கலந்துரையாடிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி எங்களுடைய உறவுகளோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். முதற்கொண்டு நான் உங்களை முதல் அறிமுகம் செய்திருந்தாலும் உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை புதிய உறவுகளுக்காக கூறி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சிறு குறிப்பை கூறுங்கள். உங்களுடைய அதாவது நான் சொல்லாதவற்றில் சிலவற்றை கூறலாம் நினைக்கின்றேன். ஓகே, நன்றி. நான் எனது ஆரம்ப கல்வியை ஞானசரியர் கல்லூரியில் கற்றுக்கொண்டேன். அது ஒரு கிராமிய பாடசாலை. அந்த பாடசாலையில் கற்றவர்கள் நிறைய பேர் நிறைய சாதனைகள் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அதற்கு பின்னர் எனது உயர்தர பாடசாலையை, எனது கல்வியை நான் மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலை வடமராட்சியில் இருக்கின்ற பெண்கள் பாடசாலை, அதில் கல்வி கற்றேன். அதன் பின்னர் எனது அதாவது வர்த்தக பிரிவில் எனக்கு யூனிவர்சிட்டி கிடைத்திருந்தாலும் அந்த கல்வியை அங்கே தொடர முடியாவிட்டாலும் புலம்பெயர்ந்த நாடுகளில், அதாவது பிரான்ஸ் அண்ட் யூகேயில் எனது கல்வியை தொடரக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமின்றி இப்போது நீங்கள் அதுல சொன்னதில்லை என்னன்னு சொன்னா, நான் தாளலயம் முதலாக டிஆர்டி, அப்போது 1998ஆம் ஆண்டு காலப்பகுதியில் டிஆர்டியில் அதை தயாரித்து அதனை வழிநடத்தி அதை ஒழுங்கமைத்து அந்த குழந்தைகளை வைத்து நான் செய்திருந்தேன். குழந்தைகள் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்மாக ஒரு 3 வயது அப்படித்தான் குறைவா இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல. சோ அப்போது நான் பிரெஞ்சு கேட்பதற்காக மேலதி மோன்ட்ரியில இருந்து 9ஆம் நம்பர் மெட்ரோ அதுல பயணிக்கிறேன். நான் ஷரோன் என்ற இடத்துல ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது. அதுல கஜன் மாஸ்டர் எங்களுக்கு பிரெஞ்சு படிப்பிச்சவர். சோ அவரோட அவர் தான் அந்த என்ன ஐடென்டிஃபை பண்ணி ஓகே நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொன்னவர். இன்னொரு ஹார்ட்லி காலேஜ்ல படிப்பிச்ச ஒரு சேரும் அப்ப என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர். அவர்கிட்ட பேர் இப்ப மறந்துட்டு, இப்ப அவன் தொடர்பு இல்லாம போயிட்டது. அப்ப நான் அதை செய்திருந்தேன் நான். சோ அப்போ அந்த நேரத்துல அது பிரபலமாக கதைக்கப்பட்டது. ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி யூபிஎஃப் அதாவது யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன், இது 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் அங்கத்துவர்களாக இருக்கிறார்கள். இதில் இருப்பவர்கள் யுஎன், யுனெஸ்கோ அண்ட் WTO அண்ட் குளோபல் சவுத், இப்படியான பெரிய நிறுவனங்களுக்குள்ள இவர்களின் கொள்கைகள், இவர்களின் பணிகள் மிக அதிகமாக இருக்கிறது. உலக அமைதி சார்ந்த விடயங்களில் இவர்களின் பணிகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு கடந்த காலத்தில் மஹிந்தாவின் துணைவியார் இதில் தென்னாசிய பெண்களுக்கான தலைவியாக இருந்திருந்தார். அதில் இப்போ அதுக்காக நான் அந்த தலைவியா இப்ப இல்லை, ஆனா நான் அந்த அமைப்புல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவளோட சேர்ந்து எங்களோட பணித்திட்டங்களை நாங்க ஈழத்தமிழர்கள் சார்பில் நான் நினைக்கிறேன்
அவர்களின் கருத்தின்படி நான் தான் முதலாவது ஒரு பெண் ஈழத்தமிழர்கள் சார்ந்து அங்கு போனதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அது மட்டுமன்றி நான் ICPN இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் நெட்வொர்க், இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான அமைதி என்பது குழந்தைகளில் இருந்துதான் தோற்றுவிக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தில் குழந்தைகளின் அமைதிதான் அந்த வீட்டை அமைதியாக்கும், அந்த வீடு அமைதியாக இருந்தால் நாடு அமைதியாகும், சமூகம் அமைதியாகும் என்கின்ற கருத்துக்களுக்கான பணித்திட்டத்தை இந்த ICPN இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் நெட்வொர்க் செய்கிறது. இது 1979 உருவாக்கப்பட்ட பல்கேரியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதிலும் ஒரு முக்கியமான ஒரு நபராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பலதரப்பட்ட, அதாவது சர்வதேச ரீதியாக என்று கூறலாம் நினைக்கிறேன் இல்லையா, பல்நாட்டு மொழிகள் பேசுகின்ற அந்த மக்களோடு பழக, அல்லது ஆங்கிலம் இருக்கலாம், இன்னும் லண்டன்ல தான் அது செயற்படுகின்றபடியால். ஆனா இது எதிர்காலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நீங்க தொடர்ந்து செய்வது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. முதல் கண் வாழ்த்துக்கள். என்னதாக இருந்தாலும் கொள்கை ரீதியாக அது நாங்கள் வேற கருத்துக்களை கொண்டிருந்தால் கூட நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அதுகளை மற்ற நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்துறதும், மற்றது இந்த பெண்கள் பற்றிய ஒரு சிறிய அக்கறையோடு செயற்படுவதும் எனக்கு மிகவும் கவர்ந்தது என்று கூறுவேன். அந்த விதத்தில் நீங்கள் இந்த தாளல் லயம் பற்றி நான் கேள்வியாக கேட்க வேண்டும். அது என்ன விஷயம்? இது நாட்டிய துறையில சம்பந்தமான விடயம் என்றுதான் நினைக்கிறேன். இல்லாட்டா சங்கீதமோ அது பற்றி என்ன, அதை பற்றி அந்த அதாவது தொகுத்து வழங்கினு சொன்னா அது இளையவர்களா இருக்கலாம். ஆனா தாளலயம் அதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்ன, நீங்கள் நாட்டியத்தை குறிப்பிட்டீர்களா இல்லாட்டா ஏதாவது என்ன, இல்லாட்டா நீங்க இன்னொரு அழகு, அது கதையும் பாட்டும் கவிதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும். அதுல பிள்ளைகள் ஒரு கருத்தை சொல்வார்கள், ஆனால் அதுல ஒரு மிக்ஸ் பண்ணி வரும். கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி சொல்லலாம். அப்படின்னா காத்தான் கூத்து அது வரும் இல்லையா, கதையும் வரும், பாட்டு வரும், இடையில நாட்டியம் வரும், எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கலவையாக இருந்தது. உண்மையை சொல்ல போனா நான் 99 செய்த விடயம் அப்போது. அதனால இப்போது அதை நீங்க டப்பட்டு கேட்கிற போது அதை எப்படி எழுதியிருந்த, நான் எப்படி அதை விளங்கப்படுத்தி அவைகளுக்கு வச்சு செய்து அவைகளை பற்றி நாங்க தான் செய்திருந்தேன். ஆக்சுவலி நான் அதை அவைகளுக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நான் இப்படி ஒன்று இருக்கேன். என்னன்னா அந்த காலகட்டத்திலே நான் படிச்ச காலகட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அது. அதனால அது எனக்கு நல்லா இருந்தது. ஆனா உண்மைதான், நீங்க கேட்க ஒரு இது, நீங்கள் இந்த தகவல்களை நான் அறிஞ்சு போயிட்டு டக்கண்டு கேட்குறீங்களான்னு சொன்னேன். அதுல இருந்தா உங்கள்கிட்ட இந்த இந்தியாபூர்வமாக ஒரு திடீரெண்டு ஒரு ஸ்பான்டேனியஸா அது ஒரு உண்மை யதார்த்தமாக வெளிவரும் என்ற ஒரு என்னுடைய நேர்காணல் நிகழ்ச்சியின் மூலமாக நான் அனுபவித்த விடயங்களா தான். ஏனென்றா திடீரென்று கேட்டாதான் அவர்களுடைய உண்மையான விடயங்களை நாங்கள் வெளிக்கொணரலாம் என்றது என்னுடைய ஒரு கருத்து. அது சரியாதான் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது தாளலய மண்டையக்குல பொதுவாக யோசிப்பார்கள் நாட்டியத்தோட அல்லது சங்கீத அந்தவர்களோட. ஆனா எல்லாமே தாளலயம், உலகம் இயங்குவதே ஒரு தாளலயம் தான். அதை நாங்க இட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப சூரியன் உதிக்கிறது அல்லாட்டா அந்த இயற்கையை நாங்கள் வர்ணிச்சு நீங்கள் அவதானிச்சு பாத்தீங்கன்னா நன்றி நன்றி. ஆமாம், எல்லாமே தாள லயங்களோடு தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கின்ற வகையில நீங்கள் எடுத்த அந்த முயற்சி ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறதாக நான் கருதுகின்றேன். அது வரவேற்க வேண்டியது. ஆனா தொடர்ந்து நாங்கள் அந்த தாள லயத்தோட செய்யலாம். அது ஒரு நல்ல ஒரு தலையங்கம் மாதிரி படுகிறது. அடுத்து நீங்கள் இந்த இயக்கங்கள் யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன் மாதிரியான பல செயற்பாடுகளில் அமைப்புகளில் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த அமைப்புகள் பற்றி கொஞ்சம் விளக்கி, எங்களுடைய இன்றும் ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது, நீங்கள் ஈழத்து பெண்களை ஒரு அக்கறையோடு அதுல செயற்பட
இடம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரையும் தான் நீங்கள் அழைக்கிறது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. மற்றது எல்லாரையும் தட்டி கொடுக்கிறது, அந்த இது எங்களுடைய சமூகத்துல மிக குறைவாக இருக்கின்ற. எல்லாரையும் அமர்த்துவார்கள், ஆனா தட்டி கொடுக்கிறது எல்லாம் மிக குறைவான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த இதை செய்வது உங்களை மிகவும் பாராட்டுகின்றேன். அந்த நீங்கள் செயற்படுகின்ற அந்த அமைப்புகள் பற்றியும் எங்களுடைய பெண்களை நீங்கள் எப்படி அதுல ஒருங்கிணைக்கலாம் என்ற செய்திகளையும் கூற முடியுமா? நிச்சயமாக நிச்சயமாக. இதுல நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மட்டும் இல்ல, நான் வேலை செய்யற யூபிஎஃப்ல அங்க ஒர்க் பண்றது 180க்கு மேற்பட்ட கண்ட்ரின்ற பிரதிநிதிகள் இருக்கணும். அப்ப 170க்கு மேற்பட்ட கண்ட்ரி நாடுகள் என்று சொல்கின்ற போது அங்கே பல்வேறுபட்ட மக்கள், பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட உணவு பழக்க வழக்கங்கள், பல்வேறுபட்ட கலாச்சார பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில மக்கள், நானே சிலவளை யோசிக்கிறேன், நான் அவையில் ஆங்கிலம் கதைக்கிறதுக்கு கூட லைக் நிறையத்தான் பிள்ளையெல்லாம் விட்டு கதைப்பிடும். ஆனால் அங்க யாருமே அதை பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறோம். இல்ல யாருமே லைக் நீ என்ன பிள்ளையா கதைச்சிட்டியோ, நீ தவறா கதைச்சிட்ட, உன்னை சொன்ன சொல்லு சரியா இல்ல, அப்படியெல்லாம் கதைக்கவே மாட்டிடும். இவன்தோ அவைகளுக்கு நல்ல பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பின. ஏன் அது கொடுக்கப்படுது அல்லது ஏன் அவைகள் இதுன்னு ஒரு மக்களை மனிதர்களாக நாங்கள் முதல் மதிக்க வேண்டும். அவர்களின் மொழி என்பது எனக்கும் உங்களுக்கும் விளங்கி கொண்டா காணும். அப்ப அவர் கதைக்கிறது கிராமட்டிக்கல், அதாவது இலக்கணமா இருக்கணும் இல்ல, லைக் ஆனால் அவர் நார்மலி கதைச்சா கூட எங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்குன்றதான் அவையின் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி ஒரு மனிதரின் திறமைகள் அது எதுவாக இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் அங்க யூபிஎஃப்ல அதிக அளவாக பயன்படுத்தக்கூடியதா பார்க்கலாம். இன்னொன்று இன்டர்ஃபெய்த், அதாவது மனிதர்கள் பிறக்கின்ற போது அனைவரும் ஈக்குவலாக, ஹியூமன் ரைட்ஸ் 30 ரைட்ஸ் இருக்குது. அந்த 30 ரைட்ஸ் அந்த 30 உரிமைகள் குறித்தான ஒரு புரிதல் அங்கே இருக்கிறது. அதாவது அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் தான் வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கிறான். ஒரு மனிதன் இந்த நாட்டுல பிறந்து அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கவே வேண்டும். அது நீங்க ஒரு தடவை நீங்க அகதி என்று சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த அகதி சட்டங்கள் எல்லாம் நீங்க வந்திருக்குது. அப்ப இதெல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அதை கூட அதிக அளவில் பின்பற்றுவதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றது அங்க இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்று சொல்ல மாட்டேன். அங்க என்னன்னா, நாங்கள் போனாத்தான் எங்களோட பிரச்சனையவைகளுக்கு விளக்கும். நீங்கள் எப்படியும் போலாம். என்ன கொஞ்சம் நான் இப்போ 200 அடிச்சு கொண்டுதான் போவேன். என்ன பார்த்து ஒருத்தர் கேட்க மாட்டேன், நீ 200 அடிச்சுட்டு வாராட்டு. ஆனா இதை நான் ஒரு மிக துன்பமாக நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னா, நான் தட்டி 200 அடிச்சுட்டு போனா என்னட்டு சிலர் எங்கட தமிழ் ஆக்கள் எங்கட சைவ ஆக்கள் கேள்விப்பிடும், ஏன் இல்ல நீங்க நெடுவோம் 200 அடிச்சு கொண்டு வார, நீங்கள் இந்த சிம்பிள் என்ன, இந்த காரணம் என்னன்னு கேட்பிடும். இன்னொரு இடத்துல நான் போன இடத்துல சொல்லிட்டேன் 200 அடிக்க சொல்லி. இப்படியும் சில ஆக்கள் இருக்கணும். அப்ப என்ன, நான் பழகுற ஒரு சமூகம் வேறையா இருக்குது. இங்க இல்ல 200ஓட போனா அதுக்கு ஒரு பேர் சொல்றது, இவ இது இந்த கையாள் என்று சொல்றது, அந்த மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குற சமூகம் எங்கள்கிட்ட. ஏன்னா நாங்கள் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளதான் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாங்கள் புலம்பெயர்ந்து 2வது ஜெனரேஷனுக்கு வந்துட்டோம். இப்ப 1வது ஜெனரேஷன் போய் இப்ப எங்கட பிள்ளைய திருமணம் செய்யற வயதுகளுக்கு வந்துட்டோம். ஆனாலும் நாங்க இன்று வரைக்கும் எங்க திருப்பி சுத்தி கொண்டு நிக்கிறோம் என்று சொன்னா, தமிழ் மக்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் கோயில்கள், தமிழ் பண்பாடுகளுக்குள்ளதான் நிக்கிறோம். ஆனா நான் அதை நிக்க வேண்டாம்னு சொல்லல, நாங்கள் எங்களுக்குள்ள நிக்க வேணும். ஆனா நாங்கள் ஒரு மல்டி கல்ச்சர், மல்டி லிங்குவிஸ்டிக் நாடுகள்ல இருக்கிறோம். எங்கட வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா விதமான நாடுகளின் உற்பத்தி பொருட்களும் இருக்கிறது. நாங்கள் இப்ப சைனீஸ்ல போய் சாப்பிடுவோம், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவோம், எல்லா ரெஸ்டாரண்ட், வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம். மெக்டோனாக்கு போகாத ஆக்களை இல்ல, வெளிநாட்டு மேற்குள்ள ரெஸ்டாரண்ட் சாப்பிடுறோம். ஆனால் எங்களோட வீட்டு பழக்க வழக்கங்களை ஸ்டில் நாங்கள் அந்த வட்டத்துக்குள்ளேயேதான் வச்சுக்கிறோம். இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, எங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியின்மையை உருவாக்க பாக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு சமுதாயத்துல வேறொரு கலாச்சாரத்துல இருக்கிறோம் என்று சொல்லிக்க எங்களுக்கு அந்த கலாச்சாரத்தையும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்பதான் எங்களுக்கு அவைகளோட ஒத்துழைச்சு பயணிச்சு இந்த உலக அமைதிக்கு நாங்க அப்படி வேலை செய்யலாம்ன்றத நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்கும். எங்கள்கிட்ட என்ன இன்னொரு பழக்கம் இருக்குன்னா, அதிக அளவில நாங்க மற்றவர்களை குறை சொல்றது. எதுவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டைம், இதுதான் இதுக்கு காரணம் நாங்களே ஒரு கருத்தை சொல்லுவோம். இப்ப அதிக அளவில் இப்ப நீங்க ஏற்கனவே முதல் தொட்டதைத்தான் நீங்க தொட வாரன்.
ஒரு ஆளுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர் ஏதோ தவறா சொல்லிட்டார் ஒரு இடத்துலன்னா அதை போட்டு நக்கல் அடிக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறார். ஆனா அதை கூட சொல்ல தெரியாம தாங்கள் இருக்கிறோம் அதான் சொல் அட்லீஸ்ட் முயற்சி எடுத்திருக்கு. அதை கூட சொல்ல முடியாம தான் நாங்க இருக்கிறோம் என்ற ஒரு நினைவு நிறைய பேருக்கு வாரதில்லை. அப்ப ஒரு மேடை என்பது கிடைக்கின்ற போது அதனை நீங்கள் எந்த மொழியிலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அங்கே தவறு இருந்தா கூட பரவாயில்லை. அதை நான் யூபிஎஃப்ல கற்றுக்கொண்டேன். யாரா இருந்தாலும் உடனே நீங்க மற்றது அவைகள் நீதான் கதைக்கோடும் எல்லாம் சொல்ல மாட்டேன். வாட் எவர் யூ வாண்ட் டு சே, நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் நீங்கள் அங்க சொல்ல முடியும். அப்ப அங்க ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நாங்க சொல்றோம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். எங்கள்கிட்ட அதிக அளவில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது எழுத்தளவில தான் இருக்கு, நடைமுறையில இல்ல. அது எல்லா இடமும் தான். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது நடைமுறையில குறைவா இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சரி. அப்படி இல்லைன்னா ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்றது. அது பிள்ளைகள் கூட இப்ப என்ன செய்யணும்டா, அம்மா அப்பாவுக்கு சம்டைம் அவையனுடைய அவைகளுடைய மொழி இடைவெளி அல்லது இங்க கலாச்சாரத்துடன் அவர்கள் இணையவில்லை என்பதனை ஒரு காரணமாக வச்சுக்கொண்டு, ஓ அம்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அப்ப அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த மாதிரி பேசுற அங்கே ஒரு கட்டுப்படுத்தினோம். பிள்ளைகள் கூட மேற்குலக நாடுகளில் வளர்ந்தாலும் தங்கள் பெற்றோரை கட்டுப்படுத்துகின்ற ஒரு குறுகிய மனப்பான்மைகள் இருக்கிறார். அவர் பேச்சளவில் தான் தாங்க வெஸ்டர்ன் என்று சொல்லிடும். அவைக்கு அந்த சுதந்திரம் அல்லது ஒரு மனிதருக்கு கொடுக்கிற மரியாதை அல்லது அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்றது பெற்றோருக்கு கொடுக்கணும், வீட்டுக்குள்ள கொடுக்கணும்ன்றது தெரியாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நான் யோசிச்சு பாக்குறேன். ஏன் இப்படி இருக்கிறோம்? ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் பெற்றோர் அதில ஒரு பிளவிடுறோமோ, நாங்க சின்னல இருந்து அதை சொல்லிக் கொடுக்க இல்லையோ என்ற ஒரு சிந்தனை தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்க உலக அமைதி என்று பேசுகின்ற போது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இதுல தட்டி கொடுக்குது, இங்க எல்லாம் போய் பார்க்கணும், இவளோட சேரணும்ன்றதுதான் நான் சொல்ல வர்ற விடயம். பாத்தீங்கன்னா நான் இந்த இதழுக்குள்ள வாங்கோன்னு சொல்லி போன பிப்ரவரியில இருந்து நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன், வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு. அவியல் சம் பீப்புள் என்ன நினைக்கிறேன்னா இவன் எனக்கு ஆள் சேர்க்கிறாங்க, இவன் ஏதோ தான் அங்க போய் இவக்கு ஏதோ கொடுக்க போயினா இவக்கு ஏதோ காசு கொடுக்கணும் போல எனக்கு, அவ இவன் ஆள் சேர்த்து கொண்டு போறதுக்கு நிக்கிறான்னு அந்த மாதிரி லைக் இன்டர்பிரிட்டேஷன் யூனோ. அது நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் இப்ப எடுத்து சொன்னீங்க. இந்த மொழி மற்றது கல்வி வேறு அறிவு வேறு, இதை நாங்க விளங்கிக் கொள்ள வேணும். கல்வி என்றது நாங்கள் படிக்கிறதான், சில பேரும் கல்வி அறிவு என்றது பல விடயங்களை நாங்கள் அது வேற கற்று தெரிஞ்சு நாங்கள் எங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வாரது என்ற அறிவுன்றது. அது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அந்த வகையில இந்த மொழி லாங்குவேஜ் எதுவும் பிளவிட்டு தானே நாங்கள் திருந்துறது. பிள்ளை விடாமலுக்கு எந்த மனிதர் இருக்கிறார்கள்? பிள்ளை விட்டா சரி, அது சரி, அல்லாட்டா நான் அவமானப்பட்டான்டா ஓ அதை நான் வீரியமா கொண்டு செயற்படுகிறதான் எங்களுடைய பெண்களுக்குள்ள. எனக்கு அப்படி ஒரு வேகம் வந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு அதுக்குள்ள உங்களுக்கும் நிலாவுக்கும் இருக்குமா போல எனக்கு தெரிகிறது. பல விடயங்களை அவதானிக்க முடிஞ்சது. மற்றது உங்கள அந்த நீங்க சொன்ன விடயங்கள் எளியவர்கள்ல அந்த விடயத்தை பற்றி கூறியிருந்தீர்கள். அவர்கள் இங்க போய் யூனிவர்சிட்டி முடிச்சோன்னா இந்த தாய் தகப்பன் அவர்களை மிக மட்டமாக நினைக்கிற ஒரு தன்மை உங்களுடைய கதையிலிருந்து வழங்கினது. இது பல பெற்றோர்களும் பிள்ளை கவலைப்படுவதை நான் அவதானிக்க முடியும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஒரு சில பெண்கள் ஒரு பெற்றோர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளைகளையும் படிப்பிச்சேன், இப்படி ஒரு தாய் எனக்கு சொன்னதை நான் கேட்க முடிந்தது. இதுகளை படிப்பிச்சு விட்டும் அதுகள் பிள்ளைகள் அதுகள் அவ மதிக்க இல்லை போல தெரிகிறது. அவன் அந்த உள்ளுக்குள்ள இருக்க இல்லாம அதை சொல்ற ஒரு தாய் என்ற தன்மை. இது மாதிரி பல விடயங்கள் இப்போது நினைக்கிறேன் புலம்பெயர்ந்து நாங்கள் அவர்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் பெற்றோர்கள். ஆனா நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. பல பெற்றோர்களுடைய வாயிலிருந்து நீங்கள் கூறுவது போன்று பிள்ளைகள் பெற்றோரை அவமதிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையெல்லாம் நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. ஆனா எல்லாரையும் நாங்கள் குறிப்பிட முடியாது. சில பெற்றோர்கள் நல்ல அழகாக பிள்ளைகளை தாண்டி பிள்ளைகள் மிகவும் உணர்ந்தும் செயற்படுகின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அந்த வகையில அவர்களை போற்ற வேண்டும். இந்த வகையில மற்றது நீங்கள் இந்த
இந்த எளியவர்களுக்கு கதைச்சபடியால் அந்த நீங்க செய்யற அமைப்பில இந்த எளியவர்களை சேர்த்து அதுக்கு அவர்களுக்கான பிரிம்பான அமைப்புகள் இதன் செய்யப்படுகின்றார்களா? அதில் உங்களுக்கு அப்படி செய்ய முடியுமா? இது பெற்றோர்கள் தங்களுடைய வேலை பொறுப்புகள் சில வசதிகளை இட்டுத்தானே பெண்கள் சேர்க்க வேண்டிய வசதியானவர்கள் வருவார்கள். ஆனா நீங்க சொன்ன போல அந்த மொழி ஒன்று இருக்கிறது. ஆனா நீங்கள் நல்ல கருத்து சொன்னீங்கள். அது பிளவிட்டு தானே வருவது. எல்லாரும் போய் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அது அந்த விஷயம். இதுகள் இப்படி சின்ன பிள்ளைகள், அதாவது வளர்கின்ற எதிர்காலம் இப்ப ஒரு தரமாக படித்தவர்களுக்கும் அப்படியான வசதிகள் இருக்கிறதா? நிச்சயமா நிச்சயமா அதான் நான் சொல்றேன். அங்க வந்து யூத் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்கு. யூத் அம்பாசிடர்ஸ், யூத் ஆர்கனைசேஷன், யூத் டேலண்ட் ஷோஸ் அப்படி எல்லாமே இருக்குது. நீங்க அது வந்து ICPN, நான் இன்னொன்றில வேலை செய்யறேன். ICPN சொல்லி இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் நெட்வொர்க். அது சில்ட்ரனுக்காகவே வச்சிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் தங்களோட மனசுக்குள்ளால இப்ப பீஸ் வரைக்குள்ள பேரண்ட்ஸ் ஒன்றுமே கதைக்கிறீங்க. பேரண்ட்ஸ் வந்து எழுதியும் கொடுக்கறது இல்ல. எங்கட தமிழாக்கள் இன்னொரு விஷயத்த நாங்கள் இதுல நான் குறைவா சொல்ற நினைக்காதீங்கோ, பிளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்கோ. தவறா சொன்ன நான் யாரும் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிடாதீங்கோ. நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிள்ளை ஒரு ஸ்பீச் சொன்னோன்னா பொடியை இழுத்து வச்சு இதெல்லாம் அழுது இதெல்லாம் அழுதோ இதெல்லாம் இது விடாத இதைய போடு, இந்த கருத்தை இதுக்குள்ள போடும், அந்த கருத்தை போட்டு நாங்கள் எங்கட கருத்து எல்லாத்தையும் திடிச்சு பிள்ளைகிட்ட கொண்டு கொடுத்து அனுப்புறாங்க. அது உண்மையாகவே நான் இந்த அமைப்புகள்ல நான் அதை பார்த்தது கிடையாது. 12 வயது பிள்ளை 12 வயது மனதில என்ன சொல்ல விரும்புதோ அதைத்தான் சொல்லுவிடும். ஒரு நாளுமே அந்த அம்மா அப்பா எழுதி கொடுக்கறத கொண்டு வந்து இதண்டுங்கோ என்று சொல்லி இதன்றது இல்லை. மற்றது எங்கட பிள்ளைகள்கிட்ட இன்னொரு இவன் இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயம் பார்த்திருக்கிறேன்டா, நிறைய கதைச்சால் ஏதோ நாங்கள் வந்து அறிஞர்கள் என்று நினைப்பினம் என்று சொல்லி அப்படி ஊட்டி ஊட்டி வளர்க்கப்படுது. அது வந்து உண்மையாகவே ஒரு தவறானது. ஒரு 16, 17 வயது பிள்ளை வந்து உண்மையாக தனது மனதுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்க உண்மையாக இருக்கிறத சொன்னாதான் அது ஒரு கண்ணாடி மாதிரி உங்களோட மனதில இருக்கிறத நீங்க வெளியில சொல்றீங்கன்னு அர்த்தம். நீங்க இன்னொரு ஆக்கள்கிட்ட அறிவியலை நீங்க சொல்லும் போது நீங்க பாடமாக்கி இல்ல நீங்க ஒரு ஃபேக்கா சொல்றீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்க வடிவா கவனிப்பினா இவைக்கு வடிவா தெரியும். அந்த ஒரு ஸ்டைலே நான் பார்த்திருக்கேன். மற்ற பிள்ளைகள் வரைக்குள்ள நேச்சுரலா கிடைக்கிறதையும் எங்கட பிள்ளைகள் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பாடமாக்கி கொண்டு வச்சு விழுந்து தப்பு டப்புன்னு பதில் சொல்றதையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அதே வந்து எங்கட குழந்தைகள் கொஞ்சம் விட்டு தங்கட மனசுக்கு தெரிஞ்சதை 10 வயது பிள்ளை என்னத்தை சொல்லுமோ அதைத்தான் சொல்ல வைக்கணும். 15 வயது பிள்ளை என்ன நினைக்குதோ அதைத்தான் சொல்ல வைக்கணும். அது கலையாக இருக்கலாம், டான்ஸ் பாட்டா இருக்கலாம், அது கற்பனையா இருக்கலாம், கிரியேட்டிவிட்டியா இருக்கலாம், எதுவாக இருப்பினும் அது வந்து அந்த குழந்தை இந்த திறமைக்குள்ளால வரும். அப்பத்தான் வந்து அந்த குழந்தை எப்பவுமே அது தன்னை வளர்த்து கொண்டு போகும். நிறைய பெற்றோர்கிட்ட ஒரு கவலை இருக்குது, ஐயோ இந்த பிள்ளை 18 வயது மட்டும் நான் சொன்னதெல்லாம் கேக்குதப்பா, 18க்கு பிறகு சொல்லே கேக்குது இல்லையாப்பா. என்ன ரீசன் என்று பார்த்தா 18 வயது மட்டும் நீங்க பொடி இழுத்து கொண்டு போனீங்கன்னுதான் உண்மை. அப்ப நீங்க பொடியின் விருப்பத்துக்கு விட்டீங்கன்னா சின்னல இருந்து ஓகே அந்த பிள்ளையோட கிரியேட்டிவிட்டி கேட்ட மாதிரி அதை வளர விட்டீங்கன்னா 18 வயதுக்கு பிறகு நீங்க கூப்பிடாமையே வாங்க தண்டுபாடுல வரும். அப்ப இதுகளும் நாங்கள் கொஞ்சம் பேரண்டல், அதாவது பெற்றோர் வந்து குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கலை என்று சொல்லி கலையாகவும் இருக்கிறது. அதே மாதிரி அது ஒரு பொறுப்பாகவும் இருக்குது என்றதை நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் கூட இந்த குழந்தைகள் இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க அங்க போக ICPN இல்ல இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் நெட்வொர்க்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்றீங்க. அங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கின்ற போது நீங்க கூட பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரும்ன்ற போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிய வரும், நாங்க இப்படித்தான் நடக்கணும், நாங்க சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறோம். மற்றது இன்னொரு விஷயம் நான் பார்த்திருக்கிறேன், எப்பவுமே நாங்கள் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது என்று நினைச்சோம் என்று சொன்னால் அது நான் உண்மைக்கு பொய் சொல்லல, நான் உண்மையாத்தான் சொல்றேன். எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கிறது, எனக்கு ஒண்ணும் தெரியாது என்ற ஒரு பயத்தோட தான் நான் போவேன் எங்க போறேன்டாலும். அண்டாதான் எங்களுக்கு நிறைய மற்ற வீட்டு இருந்து உள்வாங்கக்கூடியதா இருக்கும். ஆனா இங்க நாங்க ஒரு விதமா வளர்ந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனத்தோட தான் நாங்க போவோம். அது அந்த எக்ஸாமுக்கு எழுதின பழக்கம் இருக்குத்தானே, நாங்க சோதனைக்கு பாடமாக்கி எழுதுற பழக்கம் தானே எங்ககிட்ட. அப்ப சோதனைக்கு 100 மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக எல்லாம் பாடமாக்கி கொண்டு போவோம். அப்ப அந்த பாடமாக்கி கொண்டு போறதால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் விளங்குதான். அதனால நாங்க ஒரு இடத்துல போகைக்குள்ளேயும் எல்லாம் தெரியும் போறோம். அங்க நாங்க கற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க கற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா நாங்க ஒண்ணும் தெரியாதுன்னு போக வேண்டும். இது வந்து வீட்டில இருந்தே வளர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அதை சொல்லி வளர்க்கணும். இதுதான் ஒரு அமைதியை, இது
இந்த உலக அமைதின்னு நாங்க வருகின்ற போது இது குடும்பத்துக்குள்ள இருந்த அமைதிகள். இப்ப எனக்கு என்னட்டே அமைதி இல்ல, என்னோட அக்காவோட சண்டை, அம்மாவோட சண்டை, அப்பாவோட சண்டை, பிள்ளைகளோட சண்டைன்னு நான் அப்படி உலக அமைதியை பற்றி கதைக்கிறது. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருமே நாங்க சண்டை பிடிக்கிறோம்னா நாங்க உலக அமைதியான ஒரு பெரிய விஷயத்த கதைக்க கூடாதப்ப. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே தான் இந்த அமைதியை உருவாக்க வேணும் என்றது. மற்றது இது ஒரு ஒரு கலை, இது ஒரு பெரிய முக்கியமான பொறுப்புன்றதே நாங்க உணர்ந்து கொள்ளணும் என்றதை நான் அதெல்லாம் நீங்க அங்க போறதே போது கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆக்சுவலி கற்றுக்கொள்ளலாம்னு தான் நான் சொல்றேன். நான் உடனே வாங்க. நிச்சயமாக நீங்க சொன்ன விடயங்கள் நல்ல நல்ல சில வேளை சொல்லும் பொழுது புறப்படுகிறது. என்ன மாதிரின்னு சொன்னால் ஒன்றும் தெரியாது என்று நினைச்சு கொண்டுதான் நாங்கள் எல்லாவற்றையும் கற்க பழக வேண்டும். சில பேர் நினைப்பினா ஒரு கொஞ்சம் டான்ஸ் இப்ப முதல் கதைக்கும் போது நடாம கொஞ்சம் அரங்கேற்றம் முடிஞ்சதோ எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியும் என்று அவையல் படிப்பிக்க தொடங்கி அந்த மாதிரி இது அல்ல, அது இல்லை, அதுல இருந்தா ஆரம்பம் என்றதை நாங்க செய்ய வேணும். அது மாதிரி நாங்கள் எந்த நேரம் ஒண்ணுமே தெரியாதான்னு சொல்லி பெரிய அறிஞர்கள் இதுதான் சொல்லுவார்கள். எனக்கு ஒண்ணும் தெரியாண்டா அறிகிறது தானப்பா அறிவு. அப்பதான் நாங்கள் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு இருக்கலாம். மற்றது இந்த சின்ன பிள்ளைகளை பற்றி இல்லை சொல்ற விடயங்கள் அது முக்கியமான விடயங்களை தான் நீங்க சொல்றீங்க. அது ஒரு ஒரு வீட்டுக்குள்ள எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வேற வேணும் ஆரம்பிக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு கருத்து. எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளே, வீட்டுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் மனித உரிமை, மனித சக்தி, சமூக இது என்றெல்லாம் நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ள அதுக்குள்ள செய்யறோமான்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு என்ன தெரியுமென்ற மாதிரிக்கு சில கதைக்கிற ஆக்களும் இருக்கிறோம். அதனுடைய இதெல்லாம் நீங்கள் நீலா நீங்க கூறுவது மிக அருமையான கருத்து. என்னன்னு சொன்னா வீட்டில இருந்துதான் துவங்குவோம். பெற்றோர், நாங்கள், பிள்ளைகள் எல்லாருமே வீட்டில இருந்துதான் தொடங்க வேணும். இந்த குடும்பம் விடயங்கள், என்னுடைய தமிழ் குடும்பங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப நீங்கள் இந்த விலங்கு கதைக்கிறபடியா எனக்கு விளங்குது நீங்கள் பல குடும்பங்கள் விடயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறீங்களோ இல்லாட்டா என்றுதான் நினைக்கிறேன். நாங்கள் இப்ப உலகத்துக்கு போறோம். இப்ப உலகத்துல என்ன நடக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் தானே என்ன நடக்குது. வீட்டுல நடந்த இதுதானே இல்லையா? அதான் நான் இப்ப திரும்ப மிக அண்மையில ஒரு நாடகத்தை படிக்கும் பொழுதும் நான் எனக்கு ஒரு வந்தது சோபாக்லி செல்விய இடுபசன நாடகம். நான் அதன் மிக அண்மையில மிக துல்லியமாக படித்த பொழுதுதான் விளங்கினது இப்ப இருக்கிற அரசியலுக்கு என்ன நடக்கிறது. அதுவும் 2500 ஆண்டுகளுக்கு முதலினது அந்த சோபாக்லிஸ் அந்த நாடகம். கிரேக்க ஒரு நாடக ஆசிரியர் 23 நாடகங்கள் எழுதிக்கிறதான். அதுக்கு 8 நாடகங்கள்லாம் நம்ம இப்ப இருக்கோம். நாங்கள் ஒண்ணும் ஆவணப்படுத்துற இல்லை தானே. அப்ப அதால அப்படி போயிட்டு இருந்தாலும் பெரிய ஒரு நாடக ஆசிரியர், ஒரு பெரிய மேதைன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படியப்ப அந்த அந்த ஒரு நல்ல ஒரு யுக்தி கையாண்டிருக்கிறார். அந்த அரசன் தான் பிள்ளையா அந்த நாடகத்துல நாங்க கண்டுபிடிச்சது. அப்ப யோசிச்சு பாருங்க, அரசன் பிள்ளையாண்டா நாடு அப்படி, உலகம் அப்படி சரியா வரும். இப்ப என்ன நடக்குது உலகத்துல? அது ஒரு கேள்விக்குரிய. அப்ப நான் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன், இந்த இதுகள் என்னப்பா வந்து ஒழுங்கா கதைக்கிறாக்களும் இல்லையே. இப்ப சின்ன பிள்ளைகள் வாங்கியே சொல்லுது என்ன லூசு கதையில கதைக்குது கதைக்கணும். அப்ப நீங்க ட்ராமா கொண்டதுல தானே, ட்ராமா பத்தி கதைக்கல தானே நீங்க. இல்ல இப்ப சின்ன பிள்ளைகளே அரசியல் ஆக்கள் தலைவர்கள் எல்லாம் அந்த மாதிரி கதைக்கிற அளவுக்கு வந்துட்டு அரசியல். அப்ப 2500 ஆண்டுகளுக்கு முதலே சோபாக்லிஸ் என்ற ஒரு பெரிய ஒரு நாடக ஆசிரியர் இப்படி எழுதிக்கிறாரு. எனக்கு திரும்ப திரும்ப போட்டு நான் மண்டைய பிடிங்கினான். அப்படித்தான் இந்த குடும்ப இத நீங்கள் பொதுவா நாங்கள் எங்களுடைய சமூகத்தை எடுத்து பார்க்கலாம் நினைக்கிறேன். எப்படி வேற வளர வேணும்ன்றதை பற்றி கூறுவீங்களா? என்ன பொறுத்தவரையில நான் உண்மையாவே சொல்லக்கூடிய விடயம், மற்றவர்களுக்கு சொல்றதிலும் பார்க்க நான் ஒவ்வொரு நாளும் என்னக்குள்ளதான் கேள்வி கேட்பேன். இன்னைக்கு கூட நான் ஒரு சின்ன கன்வர்சேஷன் நடந்தது இந்த பர்த்டே 23rd செப்டம்பர். சோ எல்லாரும் லைக் நான் நினைக்கிறேன் என்னோட லைஃப்ல முதல் தடவையாக
ஒரு அன்னை நடந்த அந்த நீங்க என்னை பார்த்த வீடியோ எல்லாம் அன்னைக்கு என் பர்த்டேல நடந்த வீடியோக்கள் தான். ஆனா அவைகளுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது நான் என்ன பர்த்டே நானும் சொல்லல ஒருத்தருக்கு என்ன பர்த்டே உண்மையா ஒரு மல்டி பீப்புளுக்கு முன்னாடி எந்த மனசுக்குள்ள இது என்ன பர்த்டே கொண்டாடுறேன் இவ்வளவு மக்களுக்கு முன்னாடி. அப்ப எந்த நோக்கம் நான் அன்னைக்குதான் சந்தோஷப்பட்டேன். அதாவது ஒரு சமூகத்துக்கு முன்னாடி நான் ஒரு அங்கீகாரமாக நான் பிறந்ததுக்கான காரணத்துல இது ஒன்று சக்சஸ் பண்ணி இருக்குதுன்றது என்னுடைய உள்மனதில இருந்த சந்தோஷம். என்ன பொறுத்தவரையில நான் எப்பயுமே யோசிக்கிற விடயம் என்னன்னா, நான் எப்படி என்னை சரியாக வளர்த்துக் கொள்றது. மற்றவர்களை நோக்கி நான் கரங்களை நீட்டுவதற்கு முன்னால் அது யாராக இருந்தாலும் அரசியலாக இருக்கலாம், அல்லது வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், எதுவாக இருப்பினும் நான் சொல்ற விடயம் என்னன்னா, நான் என்ன முதல் என்ன நான் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். சும்மா நான் கதைக்கு என்ன பர்த்டேக்கு எடுத்து விஷ் பண்ணும்போது கேட்டேன். நான் சொன்னேன், ஓகே என்ன கிஃப்ட் தர போறீங்க அப்படின்னு சொல்லி என்ன வேணும் நான் என்ன வேணும்னு கேட்டுட்டு கடைசி வரையும் தர மாட்டேங்கிறது இட்ஸ் ஓகே ஃபைன் சொல்லிட்டு வச்சுட்டேன். ஏன்னா நாங்க அப்படி தருவோம், கிஃப்ட் என்ன வேணும்னு கேட்கறதோட முடிஞ்சிடும். பிள்ளைங்க தானே அதே தான் பெருசா பெஞ்சலா கொண்டது கொடுத்து அப்படி இல்ல. அப்ப நாங்கள் ஒரு அதுக்கு கூட சந்தோஷப்படும். சில இடத்துல என்ன நீ எனக்கு கிஃப்ட் தரையிலதுக்காக சண்டை பிடிக்கிறாக்கள் இருக்கணும், எனக்கு வாழ்த்து சொல்லி எழுதுறதுக்காக சண்டை பிடிக்கிறாக்கள் இருக்கணும். அதை ஒரு செலிபிரேஷனா செய்யணும். எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற போது அதிக அளவில் எந்த குடும்பத்துக்குள்ளும் அதிக அளவில் எதிர்பார்ப்புகள் அது அந்தந்த மனிதர்கள் தங்கள் உயரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எதிர்பார்ப்பினர். உதாரணத்துக்கு ஒரு ஏழை வீட்டில இருக்கிறவர் தன்னுடைய தன்னுடைய எதிர்பார்ப்பை ஒரு விதமாக வைத்திருந்தார் என்றால் ஒரு 100 ரூபாய்க்கு எதிர்பார்த்தார் என்று சொன்னா, ஒரு ஒரு பணக்கார வீட்டில் இருப்பவர் தனது எதிர்பார்ப்பை ஒரு 1000 ரூபாய்க்கு வச்சிருப்பார், இல்ல 10,000 ரூபாய்க்கு வச்சிருப்பார், 20,000 ரூபாய்க்கு வச்சிருப்பார். ஆக எல்லா இடமே அந்த எதிர்பார்ப்பு என்பதுதான் அங்க பிரச்சனையா இருக்கு. அது வீட்டுக்குள்ளேயும் அதேதான், வெளியிலேயும் அதேதான். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் என்னென்றால், எங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்களை திருத்துவதற்கு தயாராக இருக்கிறோமா? எங்கள்கிட்ட ஒரு பிள்ளை இருந்தா எடுத்து இல்ல நான் இப்படி நினைச்சு சொல்லல, அப்படி சொல்லி இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, நான் தவறுதான் விட்டுட்டேன் போல இருக்கு என்று சொல்லி கேட்கறதுக்கு நாங்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அல்லது ஒருத்தரை வாழ்த்துவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அதாவது பொது வெளியில வாழ்த்துறது என்பது வேறு. ஓ நல்லா செய்தீங்க நல்லா செய்தீங்க நல்லா செய்தீங்கன்னு சொல்றது வேற. உண்மையாகவே மன ரீதியாக ஒருத்தர் செய்கின்ற வேலை திட்டங்களை அவரை வாழ்த்துவதற்கு எங்களில் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்னு சொன்னா இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை வாழ்த்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு 4 பேரை வாழ்த்துறதுக்கு எனக்கு விருப்பம். ஆனா யாருந்தே தெரியாத ஒரு ஆளை வாழ்த்துறதுக்கு தயாரில்லை. இதுகள் எல்லாம் நாங்கள் உண்மையாகவே அதை புறந்தள்ளி நடக்க வேணும் என்றதான் என்னுடைய சிந்தனை என்றது நான் சொல்லக்கூடியது. யாராக இருப்பினும் நீங்கள் அதை வாழ்த்துவதற்கு அல்லது அவருடைய திறமையை அங்கீகரிக்கிறதுக்கு நாங்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க எப்பயுமே சிரிச்சு கொண்டே இருப்போம். மற்றாக்கள் அந்த யாரையும் நீங்க முகத்துல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க யாரையும் பார்த்து ஐயோ இந்த வந்தா என்ற இடத்தை பிடிச்சிடும் என்ற ஒரு எண்ணம் இல்லாம இருக்கிறவற்ற முகத்துல எப்பவும் ஒரு சந்தோஷம் இருந்தோண்டே இருக்கும். மகிழ்ச்சியாகவே அந்த முகம் இருக்கும். ஆனா எப்பயுமே ஒரு ஃபியரோட இருக்கிறார்கள். அவ எவ்வளவுதான் வெளிக்கிட்டு எவ்வளவுதான் அழகா வந்தாலும் அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல அதை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப என்ன பொறுத்தவரை நான் யாரையும் முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போய் விடுறதுக்கு இல்ல நீங்க வாங்கோ அதுல நில்லுங்கன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அவைய தங்கட திறமை அவைகளுக்கு இருக்கிற ஒரு திறமையாலே அவன் முன்னேறி போட்டோம். எனக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதைத்தான் என்னால முடியும். நான் எவ்வளவுதான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக இயலாது. எந்த எல்லக்கோடு என்றது எனக்கு தெரிய வேண்டும். என்னுடைய எல்லக்கோடு இவ்வளவுதான் என்றா நான் அந்த இடத்துக்குள்ளதான் பயணிக்க முடியும். இப்ப இன்னொரு ஆளையும் கொண்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண கூடாது, இன்ட்ரோடியூஸ் பண்ணத்தான் வேண்டும். ஏன்னா என்னிடம் இல்லாத இன்னொரு திறமை அவர்களிடம் இருக்கலாம். அப்போது அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது நான் அதைத்தான். அதனாலதான் நான் இந்த யூபிஎஃப் இருக்கலாம், ICPN இருக்கலாம், அல்லது என்னுடைய ஸ்மால் ரோப்ஸ் இதுகளுக்கு எல்லாம் நான் ஆக்களை வாங்கோன்னு கேட்கிறது. நீங்க யாரா இருந்தாலும் வாங்கோ, யாரா இருந்தாலும் உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்கோ. உங்களுக்கான மேடைகளை நான் திறந்து தருகிறேன், சர்வதேச மேடைகளை திறந்து தருகிறேன். நீங்கள் போங்கோ, போய் கதையுங்கோ. இப்ப எங்களோட பிரச்சனை அங்க நான் இன்னொரு விஷயம் ICPN இதுகள் எல்லாம் இப்ப நாங்கள் எப்பயாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கின்ற ஐநா மன்றங்களில் போய் கதைப்பது என்பது அது நல்ல விடயம். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால்
நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சமூகமாக நீங்கள் எப்போது ஒவ்வொருத்தருடைய தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு ஒரு உறவு கூட வரும். இப்ப உதாரணத்துக்கு இங்க மக்கள் தான் எல்லாம், எல்லா நாட்டிலேயும் மக்கள் தான் முக்கியம். ஒரு அரசியல்வாதி எங்களுக்காக கதைக்க போறாருன்னா அவர் மக்களின் பார்த்துதான் கதைப்பார். அப்ப நாங்கள் ஒரு எங்கள பிரச்சனை அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பரந்த அளவிலான மக்கள் திரட்சியை உருவாக்குகின்ற போது யாருக்கும் ஒரு ஃபியர் வரும். என்னுடைய படித்தட்டு நான் அதை நோக்கித்தானே இருப்பேன். எங்கள்ட பிரச்சனை என்று சொல்லி நாங்க மட்டும் கதைச்சு கொண்டிருக்கிறதுக்கும் எங்கட பிரச்சனை என்று சொல்லி ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள், ஒரு இந்தியாவில் இருக்கிறார்கள், ஒரு சைனாவில் இருக்கிறார்கள், ஒரு அமெரிக்காவில் இருக்கிறார்கள், ஒரு மொரிசியஸ்ல இருக்கிறார்கள், ஒரு கரீபியன்ல இருக்கிறார்கள், இவையில எல்லாம் ஒரு மல்டி கலரோட நின்று எங்கட பிரச்சனையை கதைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது நாங்க போய் அங்க நின்று கதைச்சு போட்டு ஐநாவில போய் நின்று ஐநாண்டும் இல்ல, அது ஒரு ஐநாவில இருக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்க போய் நாங்க எங்கட பிரச்சனையை அங்க வர தலைவர்கள் அந்த பிரதிநிதிகளோட கதைக்க போறோம். அது அவியலை பொறுத்தவரையில சொல்லுங்க, நாங்க கேட்டுட்டு போவைக்க குப்பைக்க போட்டுட்டு போறோம்ன்றதான் அர்த்தம். ஏனென்றா நம்ம அரசுகளுக்கு மரியாதை கொடுக்கிறோம்டா அந்த அரசுகள் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அவைகளுக்கு அந்த கிரெடிட் கூட இருக்கு. அப்ப நாங்களும் மக்களின் அனுமதியை பெற்றுக்கொண்டு போடும். மக்களின் அனுமதியை பெறுவது என்பது இப்படி கம்யூனிட்டிகளுக்கு கூட நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டும். போய் உங்களோட பிரச்சனை சொல்லிக்குள்ள அவங்க நாங்க சொல்ல தேவையில்லை. அரசியல்வாதிக்கு விளங்க ஓஹோ இவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்களாப்பா இந்த பிரச்சனை கிடைக்கிறதுக்கு, அப்ப நாங்க வைக்கிற தீர்வை கொடுக்கணும்னு யோசிக்கிறோம். இதுதான் உண்மையாகவே நான் இந்த கம்யூனிட்டிகள் எல்லாத்துக்குள்ள ஒரு போறதுக்கு அல்லது இந்த கம்யூனிட்டிகளை நோக்கி நான் நகர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இது ஒரு அமைதியை என்னை பொறுத்தவரையில என்னிடம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றால், அதாவது இந்தியன் ஓஷனில், அதாவது இந்தியன் ஓஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்து சமுத்திர பிராந்தியம் என்றது இந்து கடல். அதுல ஒரு அமைதி ஏற்படும் என்று சொன்னா, இந்தியாவை சுற்றி உள்ள அனைத்து நாடுகளிலும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னா, ஈழத்தமிழர்களுக்கு அமைதி ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம், விவாதத்துக்கு உட்படுத்தப்படலாம். அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படல. என்னுடைய நம்பிக்கை இது. அதனால நான் அமைதியை ஏற்படுத்தணும், உலக அமைதி ஏற்படுத்தணும் வேண்டாம், இதுக்காக நாங்க வேலை செய்யணும் என்றது இன்னொரு காரணமாகவும் நான் இந்த இதுகளுக்குள்ள பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அது சமூகமாக இணைதல், குடும்பமாக இணைதல் என்பது மிக முக்கியம் என்பதை நான் இங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஓகே, மிக ஒரு நீண்ட இது இந்த ஐநாக்கும் போயிட்டுது. நீங்க அம்மா கூப்பிட்டீங்க, அம்மா கூப்பிட்டு நான் ஐநாக்கு போயிட்டு நான் அந்த பேரே உச்சரிக்கல. ஆனா நீங்க சொன்னாலும் வைத்தியம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. இப்ப எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள், பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அவர்களையும் இணைத்து கொண்டு செல்வோமா இல்ல இன்னும் நீங்கள் எங்களுடைய குடும்ப அவைகளோட போறதான் நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். சிலவள அதை கேள்வி துறவு பண்ணிவிடும், சிலவள போகும். அந்த விதத்துல அவர்களை நினைத்து கொண்டு போறது சுகமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லாது நீங்கள் ஏதாவது சொல்ல வேணும்னு சொன்னா சொல்லிக்கொண்டு ஓரளவுக்கு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். என்னுடைய பணித்திட்டங்கள் பற்றி சொல்லிட்டேன். ஒரு குடும்பம் அப்படி இருக்கணும்ன்றது. நான் விட்ட விடயங்கள் இப்ப தனியாக குடும்பங்கள் இருத்தல் என்பது இன்றைய சூழலில் கொஞ்சம் அதிகரித்து செல்வதாக எனக்கு ஒரு பயம் உருவாகி இருக்கிறது. அது என்ன அவையில் சொல்ல விரும்பினோம் என்று சொன்னா, ஓகே எங்களுக்கு ஃப்ரீடம் நீடட்னு சொல்லிடும். இந்த ஃப்ரீடத்தின் வரவிலக்கணமே நிறைய பேருக்கு அந்த விளக்கம் இல்லாமத்தான் இருப்பதாக நான் கருதி கொள்கிறேன். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப நானும் நீங்களும் இன்றைக்கு கதைக்கணும்ன்றது எங்களோட 2 பேர்ட்ட விருப்பம். இது ஃப்ரீடம். எனக்கு உங்களோட கதைக்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். உங்களுக்கு என்னோட கதைக்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஆனா பிரச்சனை எங்க வர போகுது, இன்றைக்கு இந்த போன் வேலை செய்யலைன்னா நானும் நீங்களும் கதைக்கலாது. அப்ப இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்க போனது? அப்ப இது அர்த்தம் என்னன்னா, ஃப்ரீடம் என்பது உங்களுக்கு அது ஒரு எல்லைக்குட்பட்டதுதான் ஃப்ரீடம். சுதந்திரம் என்பதும் ஒரு வரையறைக்குட்பட்டதுதான். அதாவது உங்களுக்கு போன் இருக்கு, நீங்கள் உங்களுக்கான அந்த ஃப்ரீடத்துக்கான அலகுகள் எல்லாம் சரியாக இருந்தால்தான் நீங்க ஃப்ரீடத்தை அனுபவிக்க முடியும். விளங்குதா? எங்களோட விருப்பங்கள் எல்லாம் ஃப்ரீடம் ஆகாது. என்னுடைய ஆசைகள் எல்லாம் ஃப்ரீடம் ஆகாது.
ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் என்பது குறித்தான ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். சுதந்திரத்துக்குள் ஒரு வரையறை உண்டு என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த குடும்பங்களுக்குள் வருகின்ற தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பிரிவுகள், தேவையற்ற விதண்டாவாதங்கள், எனக்கு நான் நல்லாத்தானே உழைக்கிறேன், நான் ஐ நீட் மை ஃப்ரீடம், பிகாஸ் ஏன் ஒரு ஆள் நான் தங்கி இருக்கணும். தங்கி இருத்தல் என்பது, கூட்டிணைதல் என்பதும் இங்கே தவிர்க்கப்பட முடியாதது. தங்கியிருத்தல் என்பது மிக அவசியமானது. இந்த உலகமே தங்கி இருப்பதில் தான் இருக்கிறது. ஒருத்தர் தங்கி இருக்க வேண்டும், தாங்கி இருக்க வேண்டும். இதனை நாங்கள் முறித்தறிந்து விட்டு நாங்கள் ஃப்ரீடமாக இருக்கின்றோம் என்ற ஒரு 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 விதண்டாவாதங்களை அல்லது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களை பரப்பிக் கொண்டிருப்பது அல்லது அவ்வாறு உணர்ந்து கொள்வது என்பது மிக கவலைக்குரியதாக நான் இதுதான் கருதுகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு நிறைய விடயங்களில் தெளிவற்ற தன்மை இருப்பதாக நான் உணர்கின்றேன். இன்னொரு முக்கியமான விடயம் கல்வி என்பதை நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கப்பட்டது. ஒரு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு கல்வி என்பது 8 வயதில் என்ன படிக்கணும், 9 வயதில் என்ன படிக்கணும், 10 வயதில் என்ன படிக்கணும், 11 வயதில் என்ன படிக்கணும், எந்த சோதனைக்கு இன்ன கேள்விக்கு என்ன பதில் எழுதணும், இன்ன பதில் எழுதினா உனக்கு 10 மார்க்ஸ், என்ன பதில் எழுதாட்டி உனக்கு மார்க்ஸ் இல்லை. இதெல்லாம் ஃப்ரீடம் என்று சொன்னா எங்களுக்கு கல்வி என்பதன் பற்றிய புரிதலே இல்லை என்றுதான் நான் விளங்கிக் கொள்கிறேன். ஆகவே ஒரு கல்வியாளன் அல்லது அவர் படிச்சவர், அவர் ஒரு டாக்டர், அவர் டாக்டர் அவ்வளவுதான். அவர் டாக்டர் எதுல டாக்டர், அந்த மருத்துவத்துக்கு இந்த மருந்து கொடுக்கணும்னு சொல்லி எழுதியிருந்ததை அவர் சொல்லிய போறேன். அதுல நாங்கள் அவைய பார்த்து அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பார்வை. இது இல்லை, நான் யாரையுமே விமர்சிக்கவில்லை. என்னுடைய பார்வையை நான் இங்கே பதிவு பண்ணுகிறேன். ஆகவே இந்த மனிதர்கள் எந்த மனிதர்களாக இருந்தாலும் முதலில் கல்வி என்றால் என்ன என்ற ஒரு புரிதல் வேண்டும். கிரியேட்டிவிட்டி என்றால் என்ன என்ற ஒரு புரிதல் வேண்டும். ஒரு மனிதன் அறிவியல் என்றால் என்ன என்ற ஒரு புரிதல் வேண்டும். ஞானம் என்றால் என்ன என்ற ஒரு புரிதல் வேண்டும். இவை இருந்தால் மட்டுமே எங்களால் சுதந்திரம் என்றால் என்ன, சுதந்திர எல்லைக்குள் நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொள்ள முடியும், ஒரு அமைதியை நோக்கி நாங்கள் எவ்வாறு நகர்ந்து கொள்ள முடியும், ஒரு குழந்தைகளை எவ்வாறு நாங்கள் வளர்த்தெடுக்க முடியும், ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாங்கள் எவ்வாறு கட்டியமைக்க முடியும் என்கின்ற விடயங்கள் தொடர்பான தெளிவான தேடலான ஒரு விடயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்கிறது என்னுடைய கடைசி வாதமாக வைத்துக் கொள்கிறேன். நன்றி. ஏனென்றா இப்ப தொழில்நுட்பம் எல்லாம் அந்த மாதிரி வேகமாக விரிவடைந்த அளவு பல வசதிகள் இருக்கிறது, அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனபடியா அவர்கள் சுதந்திரமாக வாழ வேணும் நினைக்கிறார்கள் போல் தெரியும். சுதந்திரம் இல்ல, அதான் நான் சொன்னேன். அவைக்கு கரண்ட் இல்லைன்னா தொழில்நுட்பம் வேலை செய்யாது. அங்களுக்கு சுதந்திரம் இல்ல. சுதந்திரம் என்பது அவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுன்னு தான் நான் சொல்லவாரு. இப்ப அக்கா நானே நீங்களும் கதைக்கணும் நினைச்சாலும் இப்ப பாருங்க திடீரென்று ஜூம் இல்ல வந்து ஜூம் வேலை செய்யாடி நானே நீங்களும் கதைக்கலாது. நாங்கள் கதைக்கிறதை என்னொன்று கட்டுப்படுத்துதுன்னு சொல்லவாரு. விளங்குதானே? சுதந்திரம் என்றது இங்க இல்லை என்று சொல்லவாரு. இந்த உலகத்துல சுதந்திரம் வந்து எதுக்கும் இல்லை, எல்லாமே ஒரு எல்லை கோட்டுக்கு உட்பட்டது என்று சொல்லவாரு. அந்த எல்லை கோட்டை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அது எல்லாவற்றுக்கும் குடும்பங்களுக்குள்ளும் எல்லைக்கோடு இருக்கிறது, கணவன் மனைவிக்கும் எல்லைக்கோடு இருக்கிறது, குழந்தைகளுக்கு இடையிலும் எல்லைக்கோடு இருக்கிறது. அந்த எல்லைக்கோடுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நாங்கள் மிக ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்வியலை கொண்டு நடத்த முடியும் என்று சொல்ல வருகிறேன். நன்றி. நாங்கள் உறவுகளை இணைத்துக் கொண்டு போகலாம் நினைக்கிறேன். எங்களுக்கு நேரம் சரியா இருக்கிறது இல்லையா? அக்கா. ஆமாம், திரு டாமோகன் இருப்பார் நினைக்கின்றேன். நான் ஒரு காலம் கதைச்சதில்லை, அண்ணாவோட சுரை. அப்படியா? அது அழகா கதைப்பார். இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் ஈஸ்வரன் அண்ணா அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார் நினைக்கின்றேன். நம் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மற்றது இப்ப அந்த மனித உரிமைகள் ஒரு எல்லாம் என்ன மாதிரி உரிமையாண்டு அந்த சுதந்திரம் எல்லாம் இருக்கிறதான்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா தானே இருக்குது இல்லையா? நிச்சயமா என்னன்னு சொன்னால் இந்த எங்களுக்கு இடையில் நாங்கள் ஒரு மிக குழப்பகரமான ஒரு காலகட்டத்தில் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய காலத்துக்குள் மிக தீவிரமாக வளர்ந்திருக்குது. அப்ப இன்னைக்கு இருக்கிற அம்மா பேரண்ட்ஸுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய கடினமாக இருக்குது அந்த வாழ்வியலை கொண்டு போறது. இப்ப இதுலதான் இப்ப வந்து எல்லா நாடுகளும், உலக நாடுகளும் இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தங்களுடைய கொள்கைகளை, தங்கள் பாலிசிகளை மக்களுக்குள்ள இருந்து கருத்துக்களை கேட்பதனூடாக மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான்
பாலிசிக்குள்ளேயும் வேலை செய்யணும். அதாவது ஒவ்வொரு நாடுகள் தங்களுடைய ஃபாரின் பாலிசிஸ், இன்டர்னல் பாலிசிஸ டிசைன் பண்ற இதுகளுக்குள்ளேயும் என்னுடைய ஆர்டிக்கிள், ஆய்வு கட்டுரைகளை நான் எழுதி அனுப்புவது வழக்கம். ஆமா, அதாவது நீங்கள் உங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் பற்றி நான் கேட்க மறந்து விட்டேன் நினைக்கிறேன். உங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை எதை குறித்து போகிறது, அது எப்படி இருக்கிறது? என்னுடைய ஆய்வு கட்டுரைகள் அதிக அளவில் வந்து இந்த இமிகிரேஷன் சம்பந்தமாக மொடோன் சிலிவர், நான் மொடோன் ஸ்டாப் ஹியூமன் டிராபிகிங்லயும் வேலை செய்கிறேன். அதாவது ஆள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் அல்லது இதர மொடோன் சிலிவரி என்பது ஊதியத்துக்கு குறைந்த பணி செய்தல் அல்லது ஊதியத்துக்கு குறைந்த பணி என்ன. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து 12 ரூபா 50 பே பண்ண வேண்டிய இடத்துல லைக் இப்ப வந்து 12 பவுண்ட் சம்திங் 55 cents, 12 pound 21 cents பெர் அவருக்கு பே பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ஆள் வந்து குறைய பே பண்ணிச்சு நம்ம சொன்னா அவை வந்து மாடர்ன் சிலேவரிக்குள்ள வேலை செய்யணும். அதாவது அவரோட உழைப்பு சுரண்டப்படுகிறது. அந்த மாதிரியான இதுகள். மற்றது பெண்களை பெண்களை பாலியல் வல்லுணர்வுக்கு உட்படுத்துதல் அண்ட் லைக் குழந்தைகளை இதன்றது அந்த மாதிரியான சைல்ட் எக்ஸ்பெக்டேஷன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் செக்ஷுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அந்த இந்த மாதிரி லிங்க்ஸ் அதுல எல்லாம் எதிர்க்கிற இதுகளையும் வேலை செய்யணும். அது இந்த கோஆர்டினேட்டரா இருக்கிற ஸ்டாப் ஹியூமன் டிராபிகிங் என்ற ஒரு இதுக்கு வேலை செய்யணும். அது மாதிரி இங்க என்ஜிஓ, அதாவது யுனைடெட் கிங்டம் அண்ட் இன்டர்நேஷனல் என்ஜிஓ தான். அது மல்டி பீப்புள் வேலை செய்யறது தான். அப்ப அதிலேயும் வந்து நான் என்னுடைய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் அதிக அளவில் இமிகிரேஷன் சார்ந்ததாகவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ட்ரக்ஸ் டீலிங் அதுகள் சம்பந்தமாகவும் இருக்கும். என்னென்ன விடயங்கள் எப்படி இதெண்ட விட முடியும். என்னுடைய கட்டுரை ஒன்று பிப்ரவரி மாதம் நான் எழுதிய கட்டுரை ஒன்று இங்க இருக்கிற யூகேயில் இருக்கிற அவங்களோட பாலிசி அக்செப்ட் பண்ணப்பட்டு அதுல நான் சொன்ன 2-3 சஜஷன்ஸ் அதை எடுத்திருக்கிறேன். அது வந்து இப்ப போய்கொண்டிருக்குது. மற்றது குளோபல் சவுத் பற்றி சொல்ல மறந்துட்டு, குளோபல் சவுத்ன்றது வந்து உங்களுக்கு சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா அந்த மாதிரியான அந்த கீழே, அதாவது குளோபல்ல இந்த நாங்க மத்திய கோடி இருக்குத்தானே அதுக்கு கீழே இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் குளோபல் சவுத்ன்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த நாட்டை தவிர மிச்ச எல்லாத்தையும் நாங்க குளோபல் சவுத்ன்னு சொல்லுவோம். இந்த குளோபல் சவுத்ல கிட்டத்தட்ட 80% ஒரு பீப்புள் வாடினா உலக சனத்தொகையில. ஆனா அந்த சனத்தொகையில நாங்க கொடுக்குற ஜிடிபி, அதாவது வந்து ஜிடிபி வந்து வெறும் 42% தான் இருக்கு. அப்ப 80 விதமான மக்களே 42 விதமான இதை கொடுக்கணும் அப்படின்னா அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு? இது சம்பந்தமான ஆய்வுகள், யூனிவர்சிட்டி ரிசர்ச்சுகள், இதுகளையும் நான் வேலை செய்யணும். குளோபல் சவுத்லயும் நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதான் நன்றிக்கு ஒருக்கா நான் போட்டுப்பேன், ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. ஆனா நிலா, நீங்கள் வந்து ஆங்கிலத்துலதான் எழுதுறபடியால் இப்ப வேற மொழிகள் இல்ல, நான் அதுக்காக வேண்டி சொல்ல இல்ல. இப்ப உதாரணமாக இந்த இதுல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர் பல்வேறு நாடுகள், பிரான்ஸ்ல இருப்பார், ஹாலண்ட்ல, ஜெர்மன்ல, இப்ப சாந்தினி எல்லாம் ஜெர்மன்ல இருக்கிறார். அப்ப அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு கேட்கல, அவர்கள் உங்களுடைய கட்டுரையை வாசிக்கணும்னா டிரான்ஸ்லேட் பண்ணியெல்லாம் பார்க்கணும். இப்ப அந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போக வேண்டி கிடக்குது. நீங்கள் வந்து அத தமிழ்லையும் எழுதுறது ஒரு முக்கிய விடயம் என்று நான் கருதுகின்றேன். அது சரியோ புளியோ தெரிய இல்ல. நீங்க சொன்னது சரிதான் அக்கா, நிச்சயமாக. நான் நிறைய இப்ப நான் செய்யற விடயங்கள் எல்லாம் அக்கா நான் நிக்கிறேன் ஒரு 2017, 18, 19 தமிழ்ல தான் ஃபுல்லா நான் எழுதி போட்டு கொண்டே இருந்தேன். லாங் டைம். இப்ப நான் இந்த ஊடகத்துறைக்குள்ள நான் அந்த ஊடகத்துறையை விட்டுட்டேன். ஊடகத்துறைக்குள்ள வந்து 99ஆம் ஆண்டுல இருந்து இருக்கிறேன். ஒரு என்ன சொல்றேன், தனி ஆய்வுகள் அது எழுதுகிறேன். அப்ப அந்த நேரங்கள்ல நான் தமிழ்ல தான் அதிக அளவில எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்தேன். அப்ப தமிழ்ல எழுதினதை தான் இப்ப நான் ஆங்கிலத்துல போட்டு கொண்டு வரேன். அப்ப நான் ஆங்கிலத்துல போட்டு கொண்டு வரைக்குள்ளதான் தப்பண்டிப்பியல் ஆங்கில ஆக்கள் என்ன பார்த்து படிப்ப நான் போய் ஒர்க் பண்ற இடங்கள்ல பார்த்து போட்டு என்ன கூப்பிட்டு அந்த இதுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு சேர்க்கிறேன். விளங்குதான் எங்களுக்கு நல்ல விடயம். ஆங்கிலத்தில் எழுதுறத நான் சொல்லல, அது முக்கியமான ஒரு நல்ல ஒரு விடயத்தை நீங்க சொல்ல பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல தான் ஆரம்பத்துல தமிழ்லையும் எழுத வேண்டும். தமிழிலும் இல்ல ஆங்கிலத்தை போனபடியே தான் உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது. அதை நான் அவதானிச்சிருக்கிறேன். இப்ப ஆங்கிலத்தில் எழுதுற கட்டுரைகள் யாவும்
அன்றைய காலத்தில் தமிழில் எழுதப்பட்டவை. நீங்க இப்ப தமிழில் சொன்னது எனக்கு விளங்கினது. எழுதப்பட்டவை இப்ப நான் ஆங்கிலத்துல மாத்தி இருக்கிறேன். போறீங்க. அப்ப அதை நான் சில வேளை போடுவேன், மீள்பதிவுன்னு சொல்லி போடுவேன். அது ஏற்கனவே நான் 2018ஆம் ஆண்டு எழுதினதா இருக்கும், 2017 எழுதினதா இருக்கும். ஆனா எனக்கு உண்மையாகவே நான் இதுல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக வலிமையோடு தான் பதிவு செய்கிறேன். இது நான் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை, ஆனா நான் வலிமையோடு பதிவு செய்கிறேன். கிட்டத்தட்ட நான் 99ஆம் ஆண்டுல இருந்து 2000ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஊடகத்துறையில இருக்கிறேன். ஊடகத்துறை சார்ந்து நான் நிறைய பயணிச்சிருக்கேன், நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கேன். இவன் 2 வருஷம் இந்தியாவில போயிட்டு முற்று முழுதான இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த இதுகள், மற்றது இந்த பிரிசனுக்குள்ள இந்த 113 எங்களோட ஈழத்தமிழ் அகாதி முகாம் எல்லா இடம் போய் விசிட் பண்ணி பார்த்து அங்க இருக்கிற பிரச்சனைகள் சார்ந்த வேலை திட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறது. ஈவன் இந்த ராஜீவ் காந்தியின் கொலை விளக்கில் சிக்கி இருந்த முருகண்ணாவியலை வெளியேற்று விடுறதுக்கு நான் தான் போய் வேலை செய்தேன். நான் தான் அவர்களை விட்டு அந்த சிறப்பு நீதிமன்றத்து திருச்சி சிறப்பு நீதிமன்றத்துக்குள்ள சிறப்பு முகாமுக்கு போனான். 24 ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டு போயிருந்தேன். நேர போய் பார்த்து அவையோட கதைச்சு அவன் பிரச்சனை எல்லாம் டெல்லியில கொண்டே கொடுத்து அதெல்லாம் செய்திருந்தேன். ஆனா இவ்வளவு செய்தும் ஆனா எங்களோட தமிழ் ஊடகங்கள் இதை தெளிவுபடுத்தவில்லை. இதை பற்றி யாருமே பெருசா கூப்பிட்டு போன் அடிச்சு கூட கேட்டது கிடையாது. நீங்கள் என்னென்ன செய்து, நீங்கள் இந்தியாவில போய் என்ன வேலை செய்து நீங்கள் என்று கேட்டதே கிடையாது. அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் இந்தியன் அரசாங்கத்துக்கு வேலை செய்யறேன்னு சொன்னார்கள். இப்போது இந்த விசா, அதாவது இப்போது நிரந்தர வதிவிட உரிமை 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 2015க்கு பின்னாடி முன்னல் வந்தவர்களுக்கு ஒரு நிரந்தர வதிவிட உரிமை கிடைத்திருக்கிறது அல்லவா? இதுக்கான படித்திட்டத்தை செய்தது நான். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்க இந்த போன்ல இருக்குது. ஆனா அதையெல்லாம் ஒரு தெரிந்து கொள்வதற்கோ அல்லது அதை பற்றி கேட்கிறதுக்கோ எங்களோட மக்கள்கிட்ட இல்லை. ஆனா நான் இதை எல்லாத்தையும் நான் போய் இப்ப ஒர்க் பண்ற ஆட்களுக்கு சொன்னோடனே அவையில் பெரிய பொசிஷனை தந்து நீ இதை செய்ய அதை செய்ய, இதுல இந்த ரிசர்ச் எழுதித்தா அந்த ரிசர்ச் எழுதித்தான்னு கேட்கணும். இது கவலையோட தான் நான் பதிவு பண்ணுகிறேன். என்னடா நாங்கள் சரியானவற்றை கற்றுக்கொண்டோம் என்றால் அல்லது அறிந்து கொண்டோம் என்றால் இன்னும் சில வேளையை நாங்க வளர்ந்து கொள்ள முடியும். நான் எவ்வளவு காலத்துக்கு இப்படி இருந்து செய்வேன் என்று தெரியாது. எல்லோருடைய வாழ்க்கையும் நிரந்தரமானது கிடையாது. ஆகவே எங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மேபி நாங்கள் இல்லாத இடத்தில் நீங்கள் அந்த இடத்தில் இருந்து கொள்வீர்கள். 2009ஆம் ஆண்டு நாங்கள் இல்லாத போது நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இருந்திருந்தால் நாங்கள் இன்று வளர்ந்திருப்போம். அங்கே ஒன்று இருந்திருந்தது, அது இல்லாமல் போன போது அவ்வாறு எல்லாமே இல்லாமல் போய்விட்டது, அந்த தொடர்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அறிவியலை நான் அறிவியலாக பேசுகிறேன், இங்க வேற ஒன்றையும் நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு அறிஞர்கள் இருந்தால் அந்த இடத்துல இருந்து இழுத்து கொண்டு மேல போகும். ஒரு ஆரம் உங்களை காட்டி கொடுத்தா அங்க போகும். வேலைப்பழு அப்படி இப்படி இருந்திருப்பார்கள். இப்ப யார்தான் என்னத்தை பார்க்கிறார்கள், என்ன வாசிப்பே இப்ப எங்களிடம் இருக்கிறதா? நான் இதிலே இது இப்ப அண்ணாவே எடுங்க, நடாமோகன் அண்ணாவே எடுங்க. எனக்கு தெரிஞ்சது முதல் தொடங்கிய இது இருக்கு. அவரும் வேலை செய்து கொண்டுதான் வாழ்கிறார். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 40 வருடத்துக்கு மேற்பட்டது நினைக்கிறேன் இல்லையா? அவருக்கு எப்படி இந்த வேலையை ஒதுக்கி செய்ய முடிகிறது? ஆகவே நீங்கள் ஏதோ ஒன்றை நேசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேலைப்படி என்று சொல்ல. என்னை பொறுத்தவரை நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு இதொன்று எழுதி, நான் பிசி அதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய என்னன்னு சொல்றது பொய் என்று சொல்லி. பிஸி என்று சொல்றது உலகத்துல பொய். ஆனா நான் பிஸியா இருக்கிறேன்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன் நீ பொய் சொல்றேன். யூ காட் ரியலி பிஸி ரைட், யூ காட் வொர்க் ரைட், ஓகே ஃபைன், அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஆனா பிஸி என்று சொல்வதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொய்யாக நான் பாக்குறேன். Seriously. Sorry. சாந்தினி வெகு நேரமாக காத்துக்கொண்டிருக்கிறார், அவரை அழைப்போம். Sorry. Please come in. வணக்கம் நவயோதியக்காவுக்கும் இன்று மகரந்த சிதறல் நிகழ்ச்சியின் விருந்தினராக கலந்து சிறப்பிச்சுக் கொண்டிருக்கின்ற நிலா பாலா அவர்களுக்கும் வணக்கம். நல்ல உற்சாகமாக உஷாராக தெளிவாக தெளிந்த சிந்தனையோடு கதைத்துக் கொண்டிருக்கின்றார் நிலா அவர்கள். கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு வெவ்வேறு பக்கங்களை திறந்து விடுறீங்கள். இன்னும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய உங்களுக்கு வேற பக்கங்களும் இருக்கும் போல தெரிகிறது. மிக நல்ல ஒரு கருத்துக்களோட இந்த பெண்கள் இப்படி கதைக்கிறது என்பது குறைந்த வீதம். ஆண்கள் கதைக்கிற வீதங்கள் கூட இப்படி என்னென்ன உஷாராக தாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றதை சொல்ல வர்றதுக்கே பின்னம்
தங்களுக்குள்ள இருக்கிறத சொல்றதுக்கு பின்னிப்பினம். அந்த வகையில இல்லாம நீங்க ஒரு முன்னோடியாக இருக்கிறீங்க போல எனக்கு தெரிகிறது. அது மிக சிறப்பாக கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க நானாக இருக்க வேணும், நான் போய் அந்த நீங்க திருநீறு பூசி கொண்டு போறதுக்கு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கும் அந்த உங்களோட கருத்துல உடன்பாடுகள் இருக்கிறது. நாங்கள் எங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் நாங்களாக இருக்கிறது நல்லதென்று நீ உங்களோட கருத்துக்கு நானும் அதை ஆமோதிக்கிறேன். மிக சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. அழகாக இருக்கின்றது, உங்களுடைய உரைகளும் உங்களுடைய கருத்துக்களும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் இன்னும் இன்னும் உங்களால் இயன்றளவு சமூகத்தோடு பயணியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சமூகம் கண்டிக்காது தான், சில நேரங்கள்ல கண்டுக்காதுங்க. நாங்கள் தான் எங்கட பாடலில் நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது ஒரு நேரம் இவ இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டாவா, இவ்வளவு செய்திருக்கிறாவான்னு சொல்லி நீ பின்னுக்கு போ, முன்னுக்கு என்ன செய்த, நீ முன்னுக்கு என்ன செய்த, பிறகு இருந்து அங்க வைப்பினம். பிறகு அந்த அளவுக்கு எங்கட சமூகத்தின் நிலப்பாடுகளும் இருக்கிறது. அந்த வகையில நீங்கள் செய்து கொண்டு செல்லுங்கள். உங்களது எழுத்துத்துறையில நல்லா பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க, பார்க்கறது சந்தோஷமாக இருக்கிறது. நினைக்கிறேன் கொஞ்சம் இள வயது போல எனக்கு தோன்றுகிறது உங்களுடைய காலங்கள், வயதுகள். இரண்ட துடிப்போட உங்களோட செயற்பாடுகளும் உங்களோட வார்த்தைகளும் உங்களோட தோற்றமும் எனக்கு அதை காட்டுகிறது. மிக அழகாக இருக்கின்றது. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி நவயோதி அக்கா. நன்றி, வணக்கம். நீங்க விபூதி குறியோடையே இருங்க, உங்களுக்கு அது அழகாக இருக்கிறது. இயக்குனர் அதை சொல்லுவார், விளக்கம் சொல்லுவார் எங்களுக்கு நெடுக. வெள்ளை பூச்சி ஒன்று பூசி விட்டாலே காணும், அது விபூதியா இருக்கிறதுக்கு வேலை, ஏனென்றா நெத்திக்கு அழகாக இருக்கும் என்று நெடுக சொல்லுவார். எங்களை பிள்ளைகளுக்கு நெடுக சொல்லுவார், பிள்ளைகள் நிகழ்ச்சியில் இணையும் போது சொல்லுவார், ஒரு விபூதி குறி போட்டு சொல்லி விபூதி என்றது வேலை ஒரு வெள்ளை என்று சொல்லுவார். அதால மிக அழகாக இருக்கிறது அது. நன்றி அக்கா. எனக்கு நான் இந்த விபூதி பூசினதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒண்ணு இருக்குது, முடிஞ்சா 2 minutes சொல்லிடுறேன். நான் என்னன்னா, நான் சொன்னேன் இந்தியாவில போய் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ அது எனக்கு தெரியாத லாங்குவேஜ் உண்மையாவே. தமிழ்நாடு ஓகே, பட் நான் எல்லா மாநிலங்களுக்கும் போகைக்குள்ள ஹிந்தி, மராத்தி, இலக்கியம், குஜராத்தி எல்லா நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் போனா அங்க ஒரு பெரிய ஒரு பயமா இருக்கு. மற்றது நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் போறேன். அப்ப எனக்கு அந்த லைக் ஓகே, எனக்கு சிவபெருமானங்க அவர் எந்த ஃப்ரெண்டு உண்மையை சொல்ல போனா, அவரோட நான் இடக்கிட்ட சண்டை எல்லாம் முடிப்பேன், அதெல்லாம் நடக்கும். நான் இந்த திருநூறு எடுத்து அடிச்சுட்டு போய் எனக்கு ஏதாவது நடந்தது, அவனா அது கத்தியெல்லாம் குத்தி நான் ஒன்னதான் முடிப்பேன் சொல்லிட்டு, அதுல இருந்து ஒரு 2 years நான் அங்கே இருக்கேங்க. திருநூறு பூசி 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 போய் பழகி அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்கதான் கனகாலம் இருந்தேன். லைக் நான் 97ஆம் ஆண்டுக்கு அப்படி வந்துட்டேன், நான் சின்னலயே வந்துட்டேன். பட் நான் அங்கே அப்படி இருந்து போய் வந்ததுக்கு பிறகு எனக்கு அது அந்த பழக்க தோஷம் அப்படியே தொடருது இங்க. அப்ப எனக்கு அது திருநூறு இல்லாட்டி எனக்கு எது நடந்துடுமோன்ற ஒரு பயம் வந்துடுது இப்ப. அதுதான் அது இந்த உண்மையான ரீசன். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானே, எல்லாமே ஒரு மன நம்பிக்கை தானே. நாங்கள் செய்வதே சில பேர் எங்களுக்கு இங்கே இருக்கிறோம், பொம்பளையார் சாரி உடுத்தால் ரேம்கள் அந்த பொது போக்குவரத்துல ஆயினம். அவ சொல்லுவோம், நீங்க சாரி உடுத்து வந்த நீங்களோ, ட்ரெயின்ல வந்த நீங்களோ, இவ்வளவு தூரம் பாருங்களோ, ஏன் இவ்வளவு தூரம் வந்தா என்ன ட்ரெயின்ல சாரி உடுத்து வரக்கூடாது இருக்குதோன்னு சொல்லி கேட்கிறது. ஏன்னா அவ்வளவு பின்தங்கிய எண்ணங்களோட நாங்கள் வாழுகிறோமோ, ஏன்னா அதை சொல்ல தெரியல. மற்றவன் கேட்க நீ இது என்ன உடுப்பு போட்டுருக்கானோ, இது எந்த ட்ரெடிஷனல், எந்த பாரம்பரிய உடுப்பு, நான் இதுதான் எங்களுடைய உடுப்பு சொல்றதுக்கு நாங்கள் பின்னுக்கிறோமோ என்று சொல்லி எனக்குள்ள தோன்றும். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுறேன். நன்றி, நன்றி, நன்றி சாந்தினி. ஆமாம், திரு நடாமோகன் தன்னுடைய கருத்தை 2 நிமிடம் எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன தலைப்புகள் வந்ததால் எனக்கும் குழப்பம்தான். இதில் எது உங்களோட நம்பர் 1, அதாவது முதற்தரமாக ஒரு பார்வையாக வச்சுருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை பார்வை என்ன முதல் தரமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிற தலைப்பு என்ன? தமிழீழம். நீங்க எப்படி தனியால அடைகிறது? நான் தனியால அதான் சொன்னேன், நாங்க ஒரு டீமா போய்
லைக் சொன்னேன் 32 வருஷம் அவ பிரசனுக்கு இருந்தவ அவையில நீதிமன்றம் வெளியில விட்டுட்டது 11/11/2022. இல்லை அது இல்லை, நான் கேட்ட தலைப்பு அது இல்லை, அது சாத்தியப்படாத ஒன்று நீங்கள் கதைக்கிறது. அது உங்களோட நீங்கள் நிலாபாலா என்று சொன்ன குறைக்காதீங்க, சாத்தியப்படாதுன்றது வந்து மேபி உங்களோட பார்வையா இல்லை இருக்கலாம். தனியே நான் கேட்ட கேள்வியில் அது சாத்தியப்படாது. நான் உங்களை பற்றி கேட்குற போது நீங்கள் டீமை பற்றி பேசுறது என்ன பற்றி கேட்கிறது நீங்களா? ஏனென்றால் ஈஸ்ட் ஹாம் தமிழீழம், நீங்கள் நினைக்கிற இலங்கையில் வர்ற தமிழத்தை விட எனக்கு 101 மடங்கு ஃப்ரீடம் தந்திருக்கிறது ஈஸ்ட் ஹாம். நாங்கள் இந்த நியூஹாம் பரோவில் தமிழீழம் அமைச்சு இப்போ 44 வருஷத்துக்கு மேலேயே வாழ்கிறோம் நாங்கள். அது வேறு, அது இன்னொரு நாளைக்கு தலைப்பு போட்டு மாதிரி இல்லை இல்லையா? சொல்லுங்க. கவுன்சிலர் தேவையில்லை. நாங்கள் அது அரசியல் வடிவமைப்புக்குள்ள போறதில்லை. நாங்கள் மக்களாக நீங்கள் சொன்ன கருத்துப்படி ஒரு மனிதன் தன் விருப்பப்படி வாழ வேணும் என்ற அடிப்படையில் வருது. இல்லை உங்களோட முதல் தரமான சமூகம் சார்ந்த உங்களுடைய ஃபோக்கஸ், நீங்கள் சேர்ந்தியங்கிற அமைப்புகள் எல்லாம் பிறகு நிறைய சொல்லிட்டீங்க தானே அதில் பற்றி. என்னுடைய ஃபோக்கஸ் அண்ட் சீரியஸ்லி நான் சொன்ன விடயம் தான் இந்த மனசுல இருக்கிறது. என்னுடைய ஃபோக்கஸ் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். மன்னிச்சுக்கொள்ளோடு மேபி நீங்கள் அடுத்ததாக வந்து அது முதலாவது, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் குழந்தைகள், இது ரெண்டும் என்னுடைய ரெண்டாவது ஒன்றுக்குள்ள நிற்கிறது தான் முதல் பேச என் போன்றவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய முயற்சி பாராட்டி இன்று உங்களுக்கு நேரம் காணாது 1 நிமிடத்தில் நான் அடுத்த அலைவரிசைக்கு தாழ வேண்டும். சந்தர்ப்பம் வாய்த்தால் நிறைய உங்களுடன் கலந்து பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். அதில் தமிழ் குதிரைகள் தமிழ் சட்டிக்குள்ள நல்லா ஓடுது, அது உலக சட்டிக்குள்ளே ஓடணுமென்ற கருத்து படத்தை நீங்கள் வேறு விதமாக கதைச்சிருந்த நீங்கள் நிறைய, அதை பற்றி என்னோட பேசுவோம். வாழ்த்துக்கள். சிறப்பான உங்களுடைய முனைப்பான பங்குகள் நிறைய சாத்தியங்களை ஏற்படுத்தி மாற்றங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். ஆனால் சந்தர்ப்பம் ஒன்று வாய்த்தால் பேசுவதற்கு அரசியல் உரையாடல் இருந்தால் நாங்கள் அரசியல் பேசுவதில் கூட கட்சி அரசியல் அல்ல, சமூக அரசியல் அரசியல் இல்லை, சமூக அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று மனிதனின் வாழ்வில். ஆகவே பேசலாம். நன்றி. நன்றி நிலா, உண்மையாக மிக அருமை. பல விடயங்கள் நீங்கள் நடாமானவர்கள் புரியவது, பல விடயங்களை கதைச்சோன்னா எல்லாருக்கும் சிக்கலாம் எதை தொட்டு பேசுறதோ அந்த விடயத்துல குறித்து தான் நீங்கள் எதை முதன்மை என்று அவர் கேட்டிருக்கின்ற என்றதை நான் விளங்கி கொண்ட நான். ஆமா, இதுவரை நேரமும் உண்மையாக நமக்கு நேரம் நெருங்குவதால் நமது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது. இருந்தும் நான் கேட்ட உடனே அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இவ்வளவு அழகாக ஒரு வீரமாக நல்ல பல்வேறு விடயங்கள் குறித்த அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு எமது சமூக பார்வையோடு அதை நீங்கள் வெளிப்படுத்திய விதம் வந்து மிகவும் கவர்ச்சியானது. மிக மிக பாராட்டி உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று பாராட்டி மிகவும் இந்த நிகழ்ச்சியின் வந்து சிறப்பித்தமைக்கு மிகுந்த நன்றியை எமது உறவுகள் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி அக்கா. பாமுகம் நிகழ்ச்சி ஊடகத்துக்கும் ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் இதில் கலந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கங்களும் நன்றிகளும். அத்துடன் எனது கருத்துக்களில் ஏதாவது சஞ்சலங்கள் இருந்தால் அதற்கும் எனது மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் நான் என்னுடைய நம்பிக்கையை என்னுடைய விருப்பை நான் யாருக்காகவும் மாற்ற முடியாது. உலக அமைதி என்பது முக்கியம், உலக அமைதிக்கு தமிழீழம் அடைதல் என்பது முக்கியம். இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது என்பதனை திறம்பட மீண்டும் வலியுறுத்தி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை கூறி திரு நடாமோகன் அவர்களுக்கு மீண்டும் மிகுந்த நன்றியை தெரிவித்து அடுத்த 692வது மகரந்த சிறுவர்கள் நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் நிலா. வணக்கம். மிக Mm-hmm.